இது பேர் வந்து ஆளி விதை. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த விதை வந்து ஹார்ட்டுக்கு, சுகருக்குலாம் நல்லதுன்றாங்க. நிறைய நார் சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் இதை சாப்பிட்டு தான் வரேன். இதை நம்ம சும்மா சாப்பிட முடியாது. ஒரு கடாய் சூடு பண்ணி அந்த கடாயில் இந்த ஆளி விதையை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுபட்ட உடனே தீயக்கூடாது, வறுக்கணும். அது வந்து படப்படன்னு வெடிக்கும். அதுக்கப்புறமா வறுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அதை கலக்கி நல்லா வறுபட்டதுக்கப்புறம் அது மேலே கலக்கி ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் மறுபடியும் அதை நல்லா கலரி விட்டிங்கன்னா லேசான உப்பு சுவையோடு இருக்கும். நம்ம சாப்பிட்லாம். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா வேணாம். அரிசி மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதில் வந்து நான் பூசணி விதையும் சேர்த்துருக்கேன். அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த 2 விதையும் நான் கலந்து சேர்த்துருக்கேன். இந்த தடவை தான் பூசணி விதையை சேர்த்துருக்கேன். ஏற்கனவே ஆளி விதை மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதோடைய பிக்சரை நான் ஆட் பண்ணியிருக்கேன், என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லி. அந்த பிக்சரை பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த விதையை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து தண்ணியில் ஊற வச்சா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி வரும். அந்த ஜெல்லியை வடிகட்டி நம்ம தலையில் கூட தேய்ச்சி குளிக்கலாம். முடிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிடும் போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 ஸ்பூன் அளவு மட்டும்தான் சாப்பிட்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சங்கை டிவைன் டைரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.